செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் சார் இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம், 2மே சுப கிரகங்கள், 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க. அப்ப மிதுனத்துல ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் கிரக அமைப்புகள் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத நம்மளால செய்ய முடியும், நினைக்கிற விஷயத்தை நீங்க சாதிக்க முடியும். இதுக்கு மேல ஒரு என்ன வர சாமி வேணும், இதுதான் மிகப்பெரிய வரம். நம்ம நினைச்ச விஷயத்தை, நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்றது, வெற்றி பெறுவது, இதுதானே சாமி வரம். இது எப்படி இந்த மாதம் சாத்தியமாகுது சார்? இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம். யார் யாரு? குருவும் புதனும். 2மே சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். குருவும் உச்சம், புதனும் உச்சம். 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. அதுவும் இயற்கை சுபர்கள் தான். யாரு? சூரியன், சுக்கிரன். அப்ப பாருங்க, சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்களும் உச்சம் அடைகின்ற, ஆட்சி பெறுகின்றன. குருவும் புதனும் உச்சம் பெறுகின்றன. இது போக சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க, செவ்வாய் மிதுன வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப மிதுனத்தில் ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் உள்ளன. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அந்த நட்சத்திர பிரகாரம், ராசி பிரகாரம், ராசி மண்டலங்கள் பிரகாரம் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றன. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நிகழுது. அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து. சார் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன சார் வேணும்? தீய கிரகங்கள் வலுவிழந்து நல்ல கிரகங்கள், சுபத்துவமான கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய பலம் கிடைச்சதுனாக்கா, அதிகாரம் கிடைச்சதுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். கொடுக்க போவது யார்? உங்கள் ராசிப்படி. குருவா, புதனா, சுக்கிரனா, சூரியனா? பார்க்கலாம் பாருங்கள். கும்பராசி என்பவர்களே, யோகமான கால நேரம். சார் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரம். பொதுவாக ராசிநாதன் சுய நினைவோடு இருக்க வேண்டும். வக்ரம்னா சுய நினைவில் இல்லை, அவர் பின்னோக்கி இருக்காரு, வேற ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் பாருங்க, இந்த சனி பகவான் மட்டும் வக்ரமாக இருந்தால் சந்தோஷப்படலாம். அதே போல் ராகு கேதுக்கள் அஸ்தங்கமாக மாட்டாங்க.
அவங்க அஸ்தகம் அடைந்தாலும் சந்தோஷப்படலாம், கெட்டு போனால் சந்தோஷப்படலாம். அப்போ கும்பராசி என்பர்களே, உங்கள் ராசிநாதன் இயற்கை அசுபராக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து வர்க்கத்தில் அல்லது வக்ரத்தில் அவர் அசுபத்தன்மை தீமை அடைந்திருக்கிறார். இதனால் உலகம் முழுவதும் நன்மை. இப்போ நிறைய இடங்களில் தண்ணி பிரச்சனை வருது, அரசியல் பிரச்சனை வருது, அரசியல் கலகங்கள் வருது, ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் சனி பகவான் தான். ஊரில் தண்ணி கஷ்டம் வருது, மழை குறைவு வருதுன்னா விவசாய குறைவு வருது, விவசாய உற்பத்தி குறையுது, தானிய தட்டுப்பாடுகள் பஞ்சம் ஏற்படுதுன்னா சனி பகவான் சரியில்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது குடும்பத்துக்கும் அதே தான். ஒருத்தர் நல்லா வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, திடீர்னு அவங்களுக்கு வருமானம் குறைவு ஏற்படுது. ஒரு வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டே இருக்காரு, திடீர்னு அவர் வேலையை விட்டு நிற்கிறாருன்னா அங்கே சனி வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். ஒரு ஆணும் பெண்ணும் நல்லா பழகிட்டு இருந்து திடீர்னு ஒரு ஆண் விலகி போகிறாங்க, இல்லை ஒரு பெண் விலகி போகிறாங்கன்னா அந்த இடத்திலும் சனி வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அசுப கிரகங்கள் வக்ரகதி அடைவது சிறப்பு. அதன் அடிப்படையில் கும்பராசி என்பவர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார். இது ஒரு நல்ல நேரம், நல்ல சிறப்பான யோகமான நேரம். கும்பராசி என்பவர்களே, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதி, 3-10 செவ்வாய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. வீடு கொடுத்தவன் உச்சம், ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ கும்பராசி என்பவர்களே, யாருக்கெல்லாம் வேலையில் கஷ்டங்கள் இருக்கின்றதோ, எனக்கு 10,000 ரூபா சம்பளம், 18,000 ரூபா சம்பளம், நான் வேலை மாறலாம்னு இருக்கேன், பையனுக்கு 25,000 ரூபா சம்பளம், 40,000 ரூபா சம்பளம், வேற வேலை தேடுறான், அவனுக்கு வேற வேலை கிடைக்கல, அல்லது இவன் படித்த படிப்புக்கு அவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல சாமி, இல்லை வெளியூரில் போய் தங்கியிருக்கான், குழந்தை அங்கே பையன் அங்கேருந்து கஷ்டப்படுறான், இன்னும் அவனுக்கு செட் ஆகல, நல்ல சாப்பாடு கிடைக்கல, தங்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்கல, அவனுக்கு வருமானம் பத்தலை, நிறைய கம்பெனிக்கு அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான், அங்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது, வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி செய்கிறான். இப்படி உங்களுடைய பிள்ளைகள், அது ஆணோ பெண்ணோ, அல்லது வேலை செய்வாங்க, வேலை செய்கிற இடத்துல நிறைய எல்லாருமா சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, அது நம்ம பிள்ளைங்க அதிகமாக வேலை செய்யும், மற்றவங்களுக்கெல்லாம் பாராட்டு ரிவார்ட்ஸு எல்லாம் கிடைக்கும். நம்ம பிள்ளைக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு கும்பராசிக்கு எதுவும் கிடைக்காது, ஏமாற்றம் தான் கிடைக்கும். உடனே மனசில் அழத்தோணும், என்னடா இது நம்மளை இப்படி சீட் பண்ணுறாங்க, நம்மளை இப்படி டிசைபேர் பண்ணுறாங்க, நம்மளை மறைமுகமாக தாக்குறாங்க, இப்படியெல்லாம் மனசில் ஒரு கஷ்டம், மனசுக்கு ஒரு கஷ்டம். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நம்மளை அவாய்ட் பண்ணுறது, நம்மளை இக்னோர் பண்ணுவது, நம்மளை மட்டம் தட்டுறது. அவர் அப்படி தான் சொல்வார்ப்பா, அவருக்கு வேறு வேலை கிடையாது, அவர் அப்படி தான்ப்பா சொல்வார், அவர் வாங்கி தந்தா பொய்ப்பா, அவன் நம்மளை சொல்லுவான் பொய்யின்னு, அவன் பேச்சு நம்பாதுப்பா, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் வேலை செய்கிற இடத்துல, மெயினாக அடிமை தொழில் அடிமை தொழில்னா கை நீட்டு சம்பளம் வாங்கக்கூடியவங்க தான். கலெக்டரே ஆனாலும் அடிமை தொழில் தான் அர்த்தம். கவர்மெண்ட்டுக்கு அவர் அதிகாரி, அவ்வளோதான், கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடியவர். ஆனால் அவர்கிட்ட எல்லா அதிகாரம், இந்த மாவட்டமே அவர்கிட்ட தான் இருக்குது, அது வேற விஷயம். அப்போ கலெக்டரே ஆனாலும் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், எல்லா துறையிலும் உயர்ந்த அதிகாரிகளாக இருக்கலாம். அப்போ கை நீட்டி சம்பளம் பெறக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரிகள். அதே போல் அதிலே சிஎல்லாக இருக்கக்கூடியவங்க, மேன் பவர் ஏஜென்சிஸ், சிஎல்லாக இருக்கக்கூடியவங்க, இன்னும் எங்களுக்கு ஜாப் பர்மனெண்ட் ஆகலை, நாங்கள் உள்ளே தான் இருக்கோம்,
பட் எங்களுக்கு வந்து சலுகைகள் கிடையாது, நாங்கள் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அந்த சம்பளம் வந்துட்டுனா எங்களுக்கு சூப்பர். அப்போ சிஎல்லாக இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் லேபராக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், எல்லா இடத்துல டாக்டர்ஸில் இருந்து டீச்சர்ஸில் இருந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் கான்ட்ராக்ட் லேபர் தான். அந்த மாதிரியான அரசாங்க வேலை செய்யக்கூடியவங்க, பேங்க் செக்டரில் இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், உள்நாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே, ராசிநாதன் சிறப்பாக இருக்கிறார். வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், புதிய வேலைகள் கிடைக்கும். வேலைக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் சாமி, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, வேலையை கிடைச்சாலும் அதுலேயும் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது. இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் சார் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி சனி குரு கேதுவிற்கு அல்லது சனி குரு செவ்வாய் இந்த 3 கிரகங்களை ஆராய்ந்து நாமயோகத்தின்படி அதற்குரிய யோகி அவயோகி ஆலயங்களை அறிந்து அந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு வழிபாடு அபிஷேகம் செய்து, அந்த நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட அந்த நட்சத்திரத்தில் ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு அபிஷேகம் செய்து, ஒரு பிரசாதம் செய்து வழிபாடு செய்வீர்களேயானால் இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களை வாழ வைக்கும் கும்பராசி அன்பர்களே. அப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த ரகசியங்கள் எல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ளது. அதே போல் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்பம் ஒரு மிக மிக முக்கியம். இப்போ நிறைய ஆண்கள் தான் நம்மகிட்ட வந்து கஷ்டங்களை சொல்லி கால் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் தான் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வீட்டுக்காரர் சரியில்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆண்கள் ஒரு 30 வயசு, 35 வயசு, 42 வயசு, ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இப்போது குடும்பத்தை பொறுப்பானத்தாங்க. சாமி வெளியில் தெரிஞ்சால் கஷ்டமாயிடும் சாமி, அவள் தெரியாமல் பண்ணுறா சாமி, அவள் திமிர் பண்ணுறா, ஆடம்பரமாக பண்ணுறா, வெளியில் சொன்னால் அப்புறம் நமக்கே கஷ்டமாயிடும், அப்புறம் அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, நம்ம கேட்காம விட்டுட்டாலும் இப்படி ஆயிடுறா, கேட்டால் சண்டை போடுறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சாமி, அவங்க அம்மா அப்படி ஒரு மாதிரி. அப்போ நிறைய ஆண்கள் இப்போது மனைவிமார்களை நினச்சி, தன்னுடைய மனைவியை நினச்சி நிறைய வருத்தப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் மனைவிமார்கள் வந்து கணவனை விட்டுட்டு போகிறது, அம்மா பேச்சு கேட்டுக்கிறது, அதெல்லாம் அந்த தர்மத்தை மீறி நடக்கிறது. குடும்ப பிரிவுகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள், இதை விட்டுடலாமா, வச்சுக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பெரிய மனசு குழப்பமே இருக்கும். அப்படியெல்லாம் மனசு குழப்பம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். அன்பு பக்தர்களை, ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து 2 பேர் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து இது எப்போ சரியாகும், இது எப்போ சரியாகும், சரியாகுமா, திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா, காத்திருக்கலாமா, இல்லை நாம் ஏதாவது போயிட்டு இன்னும் கூட பணிஞ்சு போகலாமா, இல்லை வெளியில் வந்துடலாமா, குழந்தைங்க என்ன செய்கிறது, அப்போ இதெல்லாம் இதே சின்ன சின்ன வழிபாடுகள் கை கொடுக்குமா, இது எதனால் ஏற்படுது, இது எப்போ சரியாகும், இதெல்லாம் ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடிய குடும்ப பெண்கள், குடும்ப ஆண்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, நல்லது நடக்கும், சரி செஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், அதை ஏதேனும் வம்பு வழக்குகள் போட்டிருந்தா கூட அதை வாபஸ் வாங்கிக்கிறது, ரிட்டர்ன் பண்ணிக்கிறது, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வது போன்ற நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமண யோகங்கள் கூடும், கல்யாணம் நடக்கும்.
கல்யாண தடைகள் இருந்ததுன்னா ஜாதகம் பேசுவோம், ஜாதகத்தை அனுப்புவீங்க, பார்ப்போம். அதே போல் குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். மெயினாக திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும். இதெல்லாம் பாக்கியங்கள்னு பேர். இதில் தடை ஏற்பட்டால் 7ஆம் பாவம் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 2, 7, 9, 11 பாவங்கள் பாதிக்கப்படும் போது தான் இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அந்த பாவத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களே ஆனால், கண்டறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் மகிழ்ச்சி நீடிக்கும். எனதருமை அன்பு பக்தர்களை, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.